ரொம்பவே சத்தான அவல் உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ அவல் எடுத்துக்கோங்க. கூடவே 6 கதளி பழம் எடுத்துக்கோங்க. 1 கப் துருவின தேங்காய், 150 கிராம் அளவுக்கு துருவின கருப்பட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் இந்த அவல் போட்டுட்டு இது கூடவே 6 கதளி பழத்தை தோல் நீக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் துருவி வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே துருவி வச்சிருக்கிற கருப்பட்டி சேர்த்துட்டு இதை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அவல், பழம், துருவின தேங்காய், அதோட கருப்பட்டி இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். குழந்தைங்க கூட இது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இது இப்போ உருண்டைகளா ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்ல உருண்டைகளா ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், அவல் உருண்டை தயாராயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ருசியா சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.